அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் ப்ளவுஸ் துணியில் நாம் ஃப்ராக் தைச்சிருக்கோம். போன வீடியோவில் ஒரு பிளாக் ஃப்ராக் நான் காட்டியிருந்தேன். அதுவும் ஜார்ஜெட் துணியில் நான் ஃப்ராக் தைச்சிருந்தேன். அதோட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் ப்ளவுஸ் துணியில் தைச்ச ஃப்ராகை நான் காட்டுறேன். இதுவும் ப்ளவுஸ் துணியில் தைச்சது தான். இதில் நல்லா பார்டர் வச்சுருக்கு. நல்லா அருமையாக நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அண்ட் ஷைனிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த துணிக்கு நான் காட்டன் லைனிங் கொடுத்துருக்கேன். இதுலேயும் நல்லா டபுள் கலரில் பூ டிசைனும் இருக்குது. கீழே அதுலேயே பீக்கோ அடிச்சிருந்துச்சு. ஆம் ஹோல் வந்து இப்படி ப்ளைனாக வச்சுருக்கேன். ஸ்லீவ்லெஸ் தான் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே ஒரு பேட்ச் வச்சு சைடில் சுற்றி ஒரு லேஸ் கோல்டன் கலர் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் போட் நெக் வச்சு தான் தைச்சிருக்கேன். இடுப்புக்கிட்டே குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் வச்சு தைச்சிருக்கேன். ஒரு அவுட்லுக் இதுதான். நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். 2 சைடு பார்டர் வர மாதிரி தைச்சிருக்கேன். அது எவ்வளோ துணி இருக்கோ அந்த துணி ஃபுல்லாகவே கீழே பாட்டம்க்கு வர மாதிரி கொடுத்துருக்கேன். பேக்கில் ஜிப் வச்சு நாட் கட்டுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ சிம்பிளான ஒரு டிசைன் தான் இது. நல்லா அருமையாக இருக்குது அந்த டிசைன் நடுவில் வச்சது கோல்டன் கலர் பார்டர் ஷேடில். இது பாருங்கள் பிளாக் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து போன வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த பூ டிசைன் இருக்குல்ல நடுவில் ரவுண்டாக, அது வந்து ஒரு லேஸ். அது லேஸில் இருந்த பூவும் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். அண்ட் கோல்டன் கலரில் கீழே லேஸ் இந்த பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். சிம்பிளாக தான் தைச்சிருக்கேன். ஸ்கேலப் டிசைனில் நான் லேஸ் தேடின்னு எனக்கு கிடைக்கல. ஸோ ப்ளைனாகவே வச்சுட்டேன். இங்கே ஒரு சின்ன டிசைன் மாதிரி இப்படி வச்சுருக்கேன். அண்ட் துணிலேயே ஒரு பூ மாதிரி செஞ்சு நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சு தைச்சிருக்கேன். நெக்கு சிம்பிளாக ரவுண்ட் நெக் தான், ஆனால் நெட்டு கொடுத்துருக்கேன். மேலே ப்ளைன் பிளாக் நெட் கொடுத்து நெக்குக்கு சுற்றி இப்படி தைச்சி கிராஸ் பட்டி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. தெளிவாக இருக்கும் பாருங்கள். லிங்க்கும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அண்ட் ஹேண்டும் லைட்டாக அந்த பட்டர்ஃப்ளை ஹேண்ட் வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும். பேக்கில் ஜிப் வச்சுருக்கேன். நம்ம ஹூக்கும் வைக்கலாம். இந்த ஜிப்பு நல்லா டைட்டாக நல்லா நிற்கும், நல்லா லைஃப் வரும். ஏன்னா இந்த ஜிப்பு வந்து பேண்ட்டு ஜிப்பு. சாதா ஜிப்புங்க அந்த ரன்னரெல்லாம் உடஞ்சிடும். ஸோ இது வந்து மெட்டலில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடைக்கும். ஸோ இந்த 2 ட்ரெஸ் முடிச்சாச்சு. இந்த 3வது ட்ரெஸ் இதுவும் நான் வந்து ப்ளவுஸ் துணியில் தைச்சிருக்கேன். டார்க் க்ரீன் கலரில். நான் உங்களோட இன்னொரு ப்ளவுஸ் துணியும் இருந்துச்சு, அது லைட் க்ரீன் கலரில். ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். ப்ளவுஸ் துணிலேயே எல்லா ப்ளவுஸ் துணியிலும் நம்ம ஃப்ராக் தைக்க முடியாது. நல்லா திக்காக இருக்கணும், நல்லா இருக்கணும் அந்த துணி. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலும் நிறைய நூல் பிசுறு வர மாதிரி, சீக்கிரமாக நம்ம இந்த லைஃப் வராத மாதிரி கிழிஞ்சிடும் துவைச்சா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, திக்னஸாக இருந்துச்சு, கொஞ்சம் வெயிட்டாக. அதனால் நான் தைச்சிருக்கேன். உள்ள கிரேப் துணி கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு லேஸில் வந்து குட்டி பூ மாதிரி வந்து ரவுண்டாக வச்சு இப்படி தைச்சிருக்கேன் பாருங்கள். பாருங்கள் கிட்டக்க காட்டுறேன். ரவுண்டாக இப்படி வச்சு நடுவில் இருந்து ஆரம்பித்து இப்படி சுற்றி வர இப்படி தைச்சிருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேடில். அது வந்து லைட் சாண்டல் கலர் அந்த லேஸு ரொம்ப அழகாக வந்திருக்கு. நமக்கு ப்ளவுஸ் துணினாலே ஒரு 80 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்கும். 80, 90 அப்படி இருக்கும். சில பேர் ப்ளவுஸ் அது லைனிங் கொடுத்து தைக்கணும்னு சொல்லுவாங்க. வீட்டில் குட்டி பசங்க தான் இப்படி தைச்சி போடுங்க. ஒரு சாஃப்டாக நல்லா வேர் பண்ணுறதுக்கு அடிக்கடி டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அம்ப்ரெல்லா கட்டும் கீழே வைக்கிறோம் கிராஸ் கட்டிங்கில். எவ்வளோ துணி இருக்கோ அதில் நம்ம வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ் துணி க்ரீன் கலரும் ஒரு 5 இன்ச்சில் பார்டர் மாதிரி கீழே கொடுத்துருக்கேன். அது காட்டன்னால உள்ளே வந்து ஓவர்லாக் பண்ணி ஓரத்தையில் அடித்தா ஃபினிஷிங் ஆகிடும். அதுக்கும் ஜிப் வச்சு நாட் வச்சுருக்கேன். இது பாருங்கள் 4th ஃப்ராக். இந்த ஃப்ராக் பாருங்கள். இந்த டிசைன் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கலர் இந்த ப்ளவுஸ் துணி அதில் பிங்க் கலர் இருக்கிறதுனால பிங்க் கலர் பார்டரும் பிங்க் கலர் ப்ளவுஸும் வச்சுருக்கேன். பிங்க் கலர் பார்டர் இந்த துணியும் அவங்களோட துணி தான், அது இன்னொரு ப்ளவுஸ்து.
அதில் மீதியான துணி நான் வந்து அவங்களுக்கு பார்டராக கொடுத்துட்டேன், குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் வச்சு. இதுவும் கிரேப் துணினால உள்ள வந்து சன் கிரேப் துணி கொடுத்துருக்கேன். சாஃப்டான கிரேப்பு, அவனுக்கு கொஞ்சம் திக்னஸாகவும் நல்லாவும் இருந்துச்சு இந்த துணி. ஸோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணி தான் பிள்ளைங்களுக்கு தைக்கணும். பட்டர்ஃப்ளை ஹேண்ட் வச்சு பேக்கில் ஜிப் வச்சுருக்கேன். இதுவும் நல்ல டைட்டான ஜிப்பு தான், பேண்ட்டு ஜிப் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரன்னர் வந்து பிளாஸ்டிக் அந்த ஃபைபர் ரன்னர் மாதிரி வாங்கும்போது நமக்கு உடஞ்சிடுது. இன்விசிபிள் ஜிப் வாங்கும்போதும் கூட சில நேரத்தில் அது சைடில் பிரிஞ்சு வர மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ நான் இந்த ஜிப்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். டார்க் கலர் துணினா அதுக்கு கரெக்டாக வந்துடுது, இல்லைன்னா இன்விசிபிள் ஜிப்பு தான் நான் வாங்குகிறேன். இது டிசைன் வந்து ஒரு கோட் நெக் வச்சுருக்கேன். நடுவில் 2 பட்டன் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். காலர் நெக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு இன்ச் அளவில் இந்த காலர் கொடுத்துருக்கேன். குட்டியாக வி ஷேப் வர மாதிரி நெக்கு கொடுத்து இங்கே வந்து பட்டன் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் வரும். இது 3/4 ஹேண்ட் அந்த குழந்தைக்கு. இதுவும் கிரேப் துணி தான். கீழே பிளைனில் க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்கேன். இந்த துணி மட்டும் என்கிட்ட இருந்துச்சு. வச்ச துணியெல்லாம் கஸ்டமர் அவங்க பேத்திக்கு தைச்சது, இந்த வயசானவங்க. அவங்க வந்து லைனிங் எல்லாம் கொடுத்தனால போட முடியாது. ப்ளைனில் 2x2 துணி வாங்கி நான் ப்ளவுஸ் தைச்சிக்கிறேன். இது என் பேத்திக்கு தைச்சி தாங்கன்னாங்க. அவங்க பேத்தி வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தைச்சி கொடுத்தோம். என்கிட்ட அளவே இல்லைனாலும் நான் என் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி தைச்சிருக்கேன். அந்த குழந்தைக்கும் நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் அந்த குழந்தைங்க அதுதான் ஆசைப்படுறாங்க, ஃப்ரீயாக போட்டதுக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த ட்ரெஸ்ஸுங்க நான் காட்டியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் டிசைன் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். துணி எவ்வளோ இருக்குது பார்த்து அதை டிசைன் தான் நம்ம போட முடியும். இதில் துணி இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடியும் நான் ப்ளவுஸ் துணியில் பாவாடை சட்டை தைச்சிருக்கேன் இந்த பாப்பாவுக்கு. இன்னொரு க்ரீன் கலரில் ஒரு டிசைன் தைச்சேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த டிசைன். மேலே யோக் பார்ட்டில் பாடிக்கு வந்து கிராஸான அந்த ஃப்ரில் ஷேப் வச்சு இப்போ அவங்க சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, புது டிசைனாக இருந்துச்சுன்னு. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வகை வகையாக ட்ரெஸ்ஸுங்க தைச்சி போடலாம். நிறைய டிசைன்ஸ் இப்போ குழந்தைங்க தைக்க நமக்கு ஒவ்வொரு டிசைனாக நமக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளவுஸ் துணி எப்படி நீங்கள் தைக்கலைன்னா குழந்தைங்களுக்கு தைச்சி போடுங்க. இல்லை சாரீலையும் நீங்கள் குழந்தைங்களுக்கு தைக்கலாம். நீங்கள் தைக்கிறீங்கன்னா ஃப்ராக் ஏதாச்சும் மீதி துணியில் அந்த சாரீ துணி மீதி இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் தைக்கலாம். ஸோ நிறைய வீடியோஸ் நான் குழந்தைங்கள ட்ரெஸ்ஸை பற்றி போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். டிசைனும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி தைச்சி பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இது வீடியோ அனுப்பி விடுங்க. அவங்களுக்கு குட்டி பசங்க இருந்துச்சுன்னா அவங்களோட ப்ளவுஸ் துணியோ இந்த மாதிரி அவங்க நிறைய வகையான ஃப்ராக் தைக்கலாம். பாருங்கள், இந்த பாப்பா வேர் பண்ணியிருக்கிறது எங்கள் ஊருக்கு போன உடனே எனக்காக ஃபோட்டோ பிடிச்சி ஃபஸ்ட்டு அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பாப்பா வேர் பண்ணும்போது. நம்ம ட்ரெஸ் தைக்கிறோன்னா அவங்க அதை வேர் பண்ணும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு ஒரு திருப்தியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க.